மார்ச் 29, 2025 ஒரு தெருவில் ஒரு சில நாய்கள் பிளாஸ்டிக் பையை போட்டு கொதறிக்கிட்டு இருக்கு. அங்க உள்ள மக்கள் அந்த நாய்களை அடிச்சு துரத்திட்டு என்னதான் அந்த பைக்குள்ள இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுல ஒரு தலை இருந்திருக்கு. அதுவுமே அந்த ஒரு தலை முழுமையா செதஞ்சு இருந்திருக்கு. உடனே போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. போலீஸும் வந்து அந்த இடத்துல பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கப்பே அந்த இடத்த சுத்தி ஒரே அழுகுன வாடை. அது மட்டும் இல்லாம போலீஸால அந்த ஒரு தலை யாரோடது அப்படின்றத சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா முழுமையாவே அந்த தலையை செதச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப மோசமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த ஒரு விக்டிம் அப்படின்றது தெரிய வருது. உடனே ஒரு 4 டீமை நியமிச்சு அந்த இடத்துல ஃபுல்லா சர்ச் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு வந்து இந்த சம்பவம் நடந்த இடத்தை சுற்றி ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு சுற்றளவுல உள்ள எல்லா டிரைனேஜுமே செக் பண்றாங்க. எந்த ஒரு தூய்மை பணியாளருமே டிரைனேஜ்க்குள்ள இறங்கையே மறுக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு வாடை அடிச்சிருக்குங்க. அந்த ஏரியா முழுமையா வாடை அடிச்சிருக்கு. அப்படியே போலீஸ் எல்லாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி நீங்க இறங்கி பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே உள்ளுக்குள்ளே அதாவது சீவேஜ்குள்ளே இறங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு கை கிடைச்சிருக்கு. அதுவும் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கை கிடைச்சோனே தெளிவா போலீஸ்க்கு புரிஞ்சிருச்சு இது ஒரு பிளான்ட் மர்டர் அப்படின்ட்டு. உடனே அந்த இடத்துல ஃபுல்லா இன்னுமே வந்து தீவிரமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெஞ்சு பகுதி கிடைச்சிருக்கு, தொடை பகுதி கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு 4 பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி கிடைச்சிருக்கு. முக்கியமான விஷயம் கடைசியா கிடைச்சது லெஃப்ட் ஹேண்ட். இவ்வளவு பார்ட்ஸ் கிடைச்சுமே போலீஸால இதை தெளிவா ஐடென்டிஃபை பண்ண முடியல இது யாரோட பாடி அப்படின்ட்டு. இதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா இதை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு ஆணோட சடலம் தான். அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு 28ல இருந்து 35 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் இந்த ஒரு பாடி பார்ட்ஸ்ல இருந்து எதனா க்ளூ கிடைக்குமா அப்படின்னு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் க்ளூ கிடைச்சிருக்கு. அதாவது அந்த ஒரு தலை கிடைச்சிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தலையில உள்ள பற்கள்ல ஒரு பல்லுல டூத் கேப் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த டூத் கேப் இப்பதான் ரீசெண்டா வச்சிருக்கலாம் அப்படின்றது தெரிய வந்திருக்கு போலீஸ்க்கு. போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு டூத் கேப்பை வச்சு நம்ம ஆளை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே டூத் கேப் பொருத்த மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியா அளவெடுத்து தான் பொருத்துவாங்க இல்லையா. இதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்க உள்ள சுத்தி உள்ள எல்லா டென்டல் கிளினிக்ஸ்க்கும் போலீஸ் போயிட்டு இந்த மாதிரி செய்தியை சொல்றாங்க. எங்களுக்கு முழுமையான டீடைல் ரிப்போர்ட் வேணும். உங்களோட ஹாஸ்பிட்டல்ல இப்ப இந்த வாரத்துல யாரெல்லாம் இந்த டூத் கேப் வச்சு சிகிச்சை செஞ்சிருக்காங்களோ எல்லாரோட டீடைல் ரெக்கார்டே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்க்கும் ஒரு சில ரெக்கார்ட் கிடைக்குது. இருந்தாலுமே கரெக்டா விக்டிமை ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. இப்பதான் போலீஸ்க்கு ரெண்டாவது குழு கிடைக்குது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் பாடி பார்ட்டா ரைட் ஆமா தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு. அந்த ஆமை நல்லா சர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த ஆம்ல ஒரு 3 புள்ளிகள் இருக்கு. அது என்ன 3 புள்ளிகள் முதல்ல மச்சமா இருக்குமோ அப்படின்ட்டு நல்லா கவனிச்சு பார்த்ததுல அது மச்சம் இல்ல. அந்த 3மே செயற்கையால உருவாக்கப்பட்ட டாட்டூ அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. சரி ஓகே 3 புள்ளி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கணும்ல அப்படின்ட்டு அந்த டாட்டூவை ஊர்ந்து கவனிக்க பார்க்கறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது அந்த கையில உள்ள டாட்டூவை யாரோ கத்தியை வச்சு செதுக்கி இருக்காங்க. இந்த டாட்டூவை வச்சு இந்த ஆளை ஐடென்டிஃபை பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக அந்த டாட்டூவை ஃபுல் அண்ட் ஃபுல் செதுக்கி இருக்காங்க. இதை பார்த்து போலீஸ் உண்மையிலே மிரண்டு போறாங்க. அதாவது ஆரம்பத்தில் அது ஒரு நார்மலான மர்டரா இருக்கும். இந்த மர்டரை மறைக்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் வெட்டி இந்த மாதிரி டிரைனேஜ்ல போடுது அப்படின்னு நினைச்சு இவனை ஈஸியாவே பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் போலீஸுக்கு இந்த கிரிமினலோட மாஸ்டர் மைண்டே தெரிய வருது. ஏன்னா ஒருத்தன் டாட்டூ வச்சு கண்டுபிடிச்சிருப்பானுங்கன்னு உட்கார்ந்து பிளேடு வச்சு அந்த டாட்டூவை சுரண்டி எடுத்திருக்கான் பாருங்க அப்படின்ட்டு போலீஸ் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ போலீஸ் கையில 2 க்ளூ இருக்கு. ஃபர்ஸ்ட் க்ளூ அந்த டூத் கேப், ரெண்டாவது க்ளூ இந்த 3 டாட். மூணாவதா போலீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல உள்ள MPR செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மிஸ்ஸிங் பர்சன் ரெக்கார்ட். யாரெல்லாம் அந்த ஒரு ஏரியால இப்ப ரீசெண்டா யாரெல்லாம் காணாம போயிருக்காங்க, எதனா கேஸ் எதுவும் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்ட்டு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் மோகித் அப்படின்றவர் 30 வயசு தக்க சச்சின் தன்னோட தம்பியை காணோம் அப்படின்ட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. நேரடியா மோகித் கிட்ட போறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு கிடைச்ச க்ளூ எல்லாத்தையுமே சப்மிட் பண்றாங்க. அப்போ மோகித் உண்மையை ஒத்துக்கிறாரு. அதாவது ஆமாங்க என்னோட தம்பி தான் ரீசெண்டா இந்த டூத் கேப் வச்சான். அது மட்டும் இல்லாம என் தம்பி கையில அவனோட ஒய்ஃபோட நேமை டாட்டூ குத்தி இருப்பான். அந்த நேமுக்கு அப்புறம் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த டாட்டா பத்தி தான் நீங்க சொல்றீங்க. எனக்கு அந்த சடலத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு மோகித் கேட்டிருக்காரு. போலீஸும் அந்த மோகித் அழைச்சிட்டு சடலத்தை பார்க்க வைக்கிறாங்க. அப்ப மோகித் உண்மையிலேயே ஒத்துக்கிட்டாரு அது என்னோட தம்பியோட சடலம் தான் அப்படின்ட்டு. போலீஸும் மோகித்தோட தம்பியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மோகித்தோட தம்பியோட பேரு சச்சின். அவர் ஒரு பாராமெடிக்கல் கம்பெனில வேலை பார்க்கறான்னு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல தங்கி வேலை பார்க்கறான்றது தெரிய வந்திருக்கு. சச்சினுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சான். சச்சினோட ஒய்ஃப் பேரு பாருல். சச்சினுக்கு 4 வயசுல ஒரு குழந்தையும் இருக்காங்க. இந்த இடத்துல தான் மோகித் அதாவது இறந்து போன சச்சினோட அண்ணைய போலீஸ்ட ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. அதாவது என் தம்பி காணாம போறதுக்கு முன்னாடி என் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, நீங்களே இந்த மெசேஜை பாருங்க அப்படின்னு போலீஸ்ட காட்டுறாங்க. போலீஸ்க்கு அந்த மெசேஜை பார்த்தோன்னே மிகப்பெரிய எதிர்ப்பு. ஏன்னா அந்த மெசேஜில் உள்ள முத பாயிண்டே எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப நாளா சண்டை, என் மனைவி எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, இவளை விட்டு நான் ஓடி போறேன், ஏன்னா இவ பல ஆண்களோட தொடர்புல இருக்கா, அது மட்டும் இல்லாம நான் ஒருத்தனை கொன்னுட்டேன் அப்படின்னு அந்த மெசேஜ்ல குறிப்பிட்டிருக்கு. அதுல ஏன் கொன்னாரு அப்படின்றது குறிப்பிட்டிருக்காரு. ஏதோ பணம் குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில ஒருத்தர் கொன்னுட்டதா குறிப்பிட்டு
குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதனால நான் ஊரை விட்டு ஓடி போறேன், என்னை யாரும் தேட வேணாம் அப்படின்றது அந்த மெசேஜ்ல இருந்திருக்கு. இப்ப போலீஸ்க்கு மொத்தமா 3 க்ளூ. ஃபர்ஸ்ட் அந்த கேப், ரெண்டாவது அந்த டாட்டூ, மூணாவதா இந்த ஒரு மெசேஜ். இதை வச்சு போலீஸ் கிளியரா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த கொன்னா இல்லையா ஒரு நாய், அவன் தான் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பி நம்மள திசை திருப்ப பார்க்கறான் அப்படின்னு போலீஸ் தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஏங்க செத்து போய் டிரைனேஜ்ல பார்ட்ஸா வந்துகிட்டு இருக்கவன் எப்படிங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான்? இது சாதாரண லாஜிக். இதை போலீஸ் கரெக்டா புடிச்சிட்டு சச்சினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சைலேந்திரன் ஒருத்தன் தான் கிட்டத்தட்ட 12 வருஷமா சச்சினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிய வருது. சரின்னு போலீஸ் டைரக்டா அந்த சைலேந்திர ட்ராக் பண்ணி போய் அவனை அமைக்கிறாங்க. அமைக்கிட்டு அவன்கிட்ட என்னதான் நடந்துச்சு அப்படின்றத கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கிறுக்குப்படி விசாரணையில நிறைய தான் உளறிடுறான். உளறினது மட்டும் இல்லாம அவன் எதனால அந்த கொடூரத்தை செஞ்சான் அப்படின்ற முழு கதையுமே சொல்றான். கேட்கறப்ப பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். அதனால உங்களோட மனசெல்லாம் கல்லாக்கிட்டு கேளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது இந்த சைலேந்திரும் சச்சினும் 12 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன் இல்லையா? அதாவது சைலேந்தர் என்ன சொல்லியிருக்கான் சச்சின்ட்ட அப்படின்னா, நீ ஏன்டா மாப்பிள்ளை வெளியூர்ல வந்து கஷ்டப்பட்டு இருக்க, உன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு முழு பணத்தையும் நீ அனுப்பிவிடு, நீ எதுக்கு ரெண்டல் ஹவுஸ்ல போயிட்டு ரெண்ட் கொடுத்துக்கிட்டு பிஜி ஹாஸ்டல்ல போய் வாடகை கொடுத்துட்டு ஏன் தங்கிக்கிட்டு இருக்க, என் வீட்டுக்கு வா மாப்பிள்ளை, 12 வருஷம் கூட நண்பனா இருக்க, இதை கூட நான் உனக்கு பண்ணலன்னா நான் உனக்கு என்னடா நண்பன் அப்படின்ட்டு சைலேந்தர் இந்த சச்சினை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஒரு நல்ல மனசுல உண்மையிலே கூட்டு போறான். ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, சைலேந்தர் இவன் வீட்டுல சச்சின் வீட்டுல இருக்க சைலேந்தர் வெளியில போயிடுறாங்க வேலையா. அப்ப சைலேந்தரோட ஒய்ஃப் அங்க குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சச்சின் கேவலவாதி என்ன திரும்ப பண்ணிருக்கான், அந்த ஒய்ஃப் குளிக்கிறத யாருக்கும் தெரியாம மேல மொபைல் வச்சு ஃபுல்லா வீடியோ எடுத்திருக்கான். வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம பல நாள் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கான். என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்துல சைலேந்தர் மிகப்பெரிய பினான்சியல் ஒரு கிரைசிஸ்ல போறான். அதாவது காசு பணமே இல்லையா. அப்ப என்ன நடக்குது, மாப்பிள்ளை எனக்கு எதனா லோன் வாங்கி கொடு அப்படின்ட்டு சச்சின் கேட்கிறான். சச்சின் உடனே பேங்க்குக்கு போயிட்டு இவனுக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் எல்லாம் வச்சு ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கி கொடுக்குறான் சைலேந்தருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, சைலேந்தர் அந்த 4 லட்சத்தையும் லாஸ் பண்ணிடுறான். லாஸ் பண்ணதுனால இஎம்ஐ தொடர்ச்சியா கட்ட முடியல, ரொம்ப சிக்கல் ஏற்பட்டுருது. அப்ப சச்சின் பலமுறை சைலேந்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான், ஏண்டா நான் ரெண்டல் ஹவுஸ்ல நிம்மதியா இருந்திருப்பேன், உன் கூட என்ன தங்க வச்ச, சரின்னு உனக்காக நான் லோன் எடுத்து கொடுத்தேன், இப்ப அதை முழுமையா கட்டணும் இல்லையா, நீ இஎம்ஐ கட்ட மாட்டேற, எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு குடி போதையில பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கப்பே ஒரு வார்த்தையை விடுறான் சச்சின், நீ இந்த மாதிரி தொடர்ந்து இஎம்ஐ கட்டாம இருந்த அப்படின்னா கண்டிப்பா உன் மனைவியோட வீடியோவை நான் எல்லா சோசியல் மீடியாலையும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்றான். என்னது எனக்கு புரியல, என் மனைவியோட வீடியோவை சோசியல் மீடியால போட்டுருவோம் அப்படின்னு சைலேந்தர் சச்சினை பத்தி கேட்கறப்ப தான் சச்சின் எல்லா உண்மைகளையும் சொல்றான். உன் மனைவி குளிக்கிறப்ப இந்த பாரு இந்த வீடியோ, இதை எல்லாத்துக்கும் அமுச்சு விட்டுறோம், ஒழுங்கு மரியாதை எல்லா இஎம்ஐயும் கட்டிடு அப்படின்னு மிரட்டுறான். சைலேந்தர் காலில் விழுந்து கெஞ்சி கதறான். ஏன்னா சைலேந்தர் அவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு, கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே ரொம்ப அன்னோனியமா இருப்பாங்களாம். இது வெளியே போயிட்டா இவங்களோட காதல், இவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்றதுக்காக சைலேந்தர் காலில் விழுந்து கதறான் சச்சின். ஆனா சச்சின் கேட்கவே இல்லை. இந்த இடத்துல தான் சைலேந்தர் ஒரு பக்காவான பிளான் போடுறான். இப்போ நான் சொல்ல போற இவங்களோட ஸ்கெட்சை கேட்டீங்கன்னா அதிர்ந்து போயிருவீங்க. ஹாலிவுட் விட மோசமா இருக்கும். அதாவது சச்சினுக்கு போன் அடிச்சு கூப்பிடுறான், மாப்பிள்ள நமக்குள்ள 1000 தான் இருந்தாலும் நம்ம 12 வருஷம் நண்பர்கள், எல்லாத்தையும் நானும் மறந்துடுறேன் நீயும் மறந்துடு, நான் இஎம்ஐ ஃபுல்லா லோன் அடைக்கிறதுக்கு நான் பணம் ரெடி பண்ணிட்டேன், என் பணம் எல்லாமே வீட்டில் தான் இருக்கு, நீ வா நம்ம ஒரு சரக்கை சாப்பிட்டு நீ பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிரு மாப்பிள்ள அப்படின்ட்டு சச்சினை கால் பண்ணி கூப்பிடுறான். சச்சினும் அழகா சைலேந்தர் வீட்டுக்கு வரான். 2 பேருமே நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சைலேந்தர் கம்மியா தான் குடிக்கிறான், சச்சினை முழுக்க குடிக்க வச்சிடறான். சச்சின் முழுசா குடிச்ச அப்புறம் சச்சினை வர சொன்னதே போட்டு தள்ளுறதுக்காக தான். ஆனா இந்த இடத்துல சைலேந்தர் நண்பன் தூங்கிக்கிட்டு இருக்கான், அவன் மூஞ்ச பார்த்துட்டு மனசு அப்படியே மாறிடுது. இவனை எதுக்கு போட்டு தள்ளிட்டு 12 வருஷமே கூட நம்ம இருந்திருக்கோம், இவன் தான் நமக்கு துரோகம் பண்ணிட்டான், நம்மளால லோன் தான் கட்ட முடியல, அதுக்கும் காசு அரேஞ்ச் பண்ணி இவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிடலாம், இப்போதைக்கு நம்மளோட பொண்டாட்டி வீடியோ மட்டும் டிலீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சச்சினோட போனை பொறுமையா பாக்கெட்ல இருந்து எடுத்து வீடியோவை டிலீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா எல்லாத்துலயுமே பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கான் அந்த சச்சின். சரி அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓபன் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனோட கையை தூக்கி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போறப்ப முழிச்சிடுறான் சச்சின். முழிச்ச உடனே என்னடா வீடியோவை டிலீட் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்ட்டு சச்சினுக்கும் சைலேந்தருக்கும் பெரிய அடிபுடி சண்டையே நடந்திருக்கு. அடிபுடி சண்டையில சச்சின் ஒரு மாதிரி நிறைய போதையில இருந்ததுனால அவனால கரெக்டா அடிக்கலாம் முடியல. என்ன செய்யறான் அப்படின்னு கீழே விழுந்துகிட்டே இருக்கான். சைலேந்தர் இவன் அப்படியே விட்டா நம்மளோட வாழ்க்கையை அழிச்சிடும் அப்படின்ட்டு நேரா ஓடி போயிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து பல்வேறு இடத்துல குத்தி இருக்காங்க. வெறி தாங்க முடியாம திட்டத்தட்ட 1 மணி நேரம் தொடர்ச்சியா உடம்பு முழுக்க குத்தி இருக்கான். அந்த இடமே ரத்த வெள்ளத்தால முழுகி இருக்கு. சம்பவ இடத்துல சச்சின் இறந்துடுறான். எப்ப இறந்திருக்கான் அப்படின்னா மார்ச் 26ஆம் தேதி இறக்குறான். சைலேந்தர் இந்த இடத்துல தான் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறான். இவனை இப்படியே கொண்டு போய் எங்கன்னா தூக்கி எறிஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம், நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நடுத்தருவில் வந்துருவோம், நம்ம மேல தப்பே கிடையாது, இவன் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சான், இவனை எப்படியாவது பெர்ஃபெக்ட்டா டிஸ்போசல் பண்ணணும் அப்படின்ட்டு இவனோட வீட்டில் உள்ள கத்தியெல்லாம் வச்சு அந்த ஒரு பாடியை அறுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனால அறுக்க முடியல. இதனாலே வெளியில போயிட்டு மிஷின்லாம் இல்லைங்க, சாதாரண மரம் வெட்டுற அதாவது அந்த மரத்தால் அறுப்போம் இல்லையா, அந்த ஒரு ரம்பத்தை வாங்கிட்டு வரான். ரம்பத்தை வாங்கிட்டு வந்து அந்த ஒரு பாடியை திருத்திட்ட 9 பகுதிகளை வெட்டுறான். வெட்டினது
பண்ணது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வச்சு நல்லா கட்டி ட்ரைனேஜ்ல போய் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போடுறான். இந்த மாதிரி வெட்டி கட்டிக்கிட்டு இருக்கப்பதான் நிறைய விஷயங்களை நோட் பண்றான். அதாவது முக்கியமான விஷயம் அந்த டாட்டோ. இந்த டாட்டோ வச்சா இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளும் ஈஸியா ட்ராக் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாடி யாருதுன்னே இவங்க கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ட்டு பிளேடை வச்சு அந்த டாட்டோ சுரண்ட ஆரம்பிக்கிறான். அவன் சின்ன தப்பு பண்ணிடுறான். என்னன்னா அந்த கையை சுத்தி, அதாவது டாட்டோல இப்படி அந்த நேம் வந்து இந்த இடத்துல டாட் இருந்திருக்கு, இங்க உள்ளது எல்லாத்தையுமே அந்த பிளேடை வச்சு சுரண்டி எடுத்துட்டான். இங்க கடைசியா உள்ள அந்த பேருக்கு அப்புறம் உள்ள 3 டாட்டை எடுக்க மறந்துடுறான். இதனாலதான் ஃபர்ஸ்ட் இவன் மாட்டிருக்கானே. ரெண்டாவது விஷயம், மூஞ்சி தெரியக்கூடாது அப்படின்னு தலையெல்லாம் செதைச்சிட்டான். எல்லாத்தையும் போய் ட்ரைனேஜ்ல போட்டு வந்திருக்கான். போலீஸ் இவன்ட்ட மிகப்பெரிய ஆச்சரியத்தோட கேட்கறாங்க, ஏண்டா நாங்க இங்க உள்ள எல்லா சிசிடிவியுமே செக் பண்ணோம், 2000க்கும் மேல ஃபுட்டேஜை நாங்க செக் பண்ணோம், அதுல உன்னோட வீடியோவே இல்லையடா, நீ வெளியிலேயே வரலையடா அந்த வீட்டை விட்டு, எப்படா இவ்வளவே பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. இப்பதான் மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்றான். சார் நான் 4 மணிக்கு மேல தான் சார் வருவேன், அதனால நான் மாட்டிருக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்றான். போலீஸ் அதிர்ச்சியா கேட்கறாங்க, டே 24 மணி நேரமும் நாங்க ஏஐ டெக்னாலஜி வச்சு உன்னை தேடணும், உன்னை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்றான். சார் 4:30 மணிக்கு நான் இந்த மாதிரி என்னோட உடையிலேயே நான் வந்து ஒரு ஆணா வெளியில வர மாட்டேன், ஒரு பெரிய மேக்ஸி கிரவுண்ட் போட்டுட்டு முகத்தை ஸ்கார்ஃப் வச்சு மூடிட்டு கை ஃபுல்லா கிளவுஸ் போட்டுட்டு, அதாவது ஒரு பெண் மாதிரியே நான் வெளியே வந்தேன் சார், அதனால என்ன பெருசா கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம எல்லா பார்ட்ஸையுமே நான் ஒரே நேரத்தில் டிஸ்போஸ் பண்ணவே கிடையாது, ஒவ்வொரு தடவை வரப்பையும் ஒவ்வொரு பார்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 2 நாள் நான் எடுத்துக்கிட்டேன் சார் இந்த பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு. அதாவது காலையில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவேன், அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கும், அதை எடுத்துட்டு போயிட்டு பொண்ணு வேஷத்துல டிஸ்போஸ் பண்ணிட்டு வருவேன், இந்த மாதிரி தான் நான் டிஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம போலீஸ் இன்னொரு விஷயத்தை கேட்கறாங்க, நாங்க சச்சினோட லொகேஷனையும் ட்ராக் பண்ணோம், அது என்ன டெல்லியில காட்டுச்சு, அதெல்லாம் என்னடா பண்ணி தொலைஞ்சு அப்படின்னு கேட்டப்பதான் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்றான். சார் இவனோட ஏடிஎம் கார்டு என்கிட்ட இருந்துச்சு, இவனோட பாக்கெட்ல தான் இருந்துச்சு, ஒன்றும் இல்லை, அவனோட மொபைல்ல ஃபுல்லா ஆன் பண்ணி வச்சுட்டு அவனோட ஏடிஎம் கார்டு பின்னால அந்த ஏடிஎமோட பின்னையும் எழுதி ட்ரெயின்ல போட்டு வந்துட்டேன் சார், டெல்லிக்கு போற ட்ரெயின்ல, அதனால யாரா எடுத்து அதை யூஸ் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லாம அந்த காசெல்லாம் முன்னாடியே என்னோட ஜிபேக்கு நான் அனுப்பிக்கிட்டேன், ஏன்னா எவனோ ஒருத்தர் திருட்டு போறதுக்கு கொண்டு நானே திருட்டு போயிடுறேன் சார் அப்படின்ட்டு ரொம்ப திணறாவே பதில் சொல்லி இருக்கான். ஏங்க எந்த அளவு அதிர்ச்சியா இருக்குன்னு பாருங்களேன். இதுல எவன் மேல தப்பு எவன் நியாயம், எவனுமே நியாயம் கிடையாது, எவன் மேல தப்பு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பாத்துறீங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம இந்த வீடியோ வழங்கியிருக்கோம் அப்படின்றத ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சூப்பர் நல்லா இருக்கு இல்ல இதெல்லாம் மாத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பாருங்களேன், எப்பெல்லாம் மாஸ்டர் மைண்டை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. டாட்டூ அழிச்சிருக்கான், பொம்பளை வேஷத்தை போட்டிருக்கான், ஏடிஎம் கார்டு பின்னாடி நம்பரை எழுதி பின் நம்பரே எழுதி போட்டிருக்கான், யூஸ் பண்ணிட்டு போங்கடா அப்படின்ட்டு. அந்த பாப்பனசம் படம் ஃபீல் வருதுல இந்த கதை. நம்மளோட சேனல் ஒரு சிறிய சேனல், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணி எங்களுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்லாம் கொடுத்து எங்களையும் வளர்த்து விடுவீங்க அப்படின்னு நம்புறோம். நாங்கள் உங்க வீட்டு பிள்ளை, அதனால ஒரு லைக் பண்ணிட்டு கீழே ஹைப்னு ஒன்று வரும், அந்த ஹைப்பையும் கொடுத்து விட்டுருங்க. தயவு செஞ்சு 4 கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, ஏன்னா ஒன்றும் குறைஞ்சிட போகாது. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றீங்கன்னா நாங்கள் எங்களை மாத்திப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம முழுசாவே டீடைல்டு ரிப்போர்ட் தான் போடுவோம், அதனால நீங்க கவலைப்படைய தேவையே கிடையாது. இது ஒரு வெரிஃபைட் நியூஸ், நீங்க நெட்ல வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்டில் தென் பை பை, இட்ஸ் ஹெச்பி ஸ்டோரிஸ், டாடா பை பை, வணக்கம். நல்லா இருங்க, நல்லதே பண்ணுங்க, நல்லதே நடக்கும். எந்த ஒரு தப்புக்குமே கிரைம் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. உட்கார்ந்து பேசினாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும். ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் உட்கார்ந்து பேச ட்ரை பண்ணுங்க. பை பை.